சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா அடிமைத்தனத்தின் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டிருந்த காலம் அது. முதலில் முஸ்லிம்களால் சூறையாடப்பட்டு சிதைக்கப்பட்ட நாடு. அதன் பிறகு ஐரோப்பாவிலிருந்து வந்த வெள்ளையின கிறிஸ்தவர்களால் அவர்களின் குடியேற்ற நாடாக மாற்றப்பட்டிருந்தது. பெரும்பாலான இந்தியர்கள் வறுமையிலும் பசியிலும் வாழ்க்கையை நடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தனர். அதே காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவிலிருந்து ஏராளமான மக்களை ஒப்பந்த தொழிலாளர்களாக பிஜி, சுரினாம், மொரிசியஸ் மற்றும் திரினிடாட் மற்றும் டொபாகோ போன்ற கரீபியன் நாடுகளுக்கு அனுப்பத் தொடங்கினர். இவர்கள் கிர்மிட்டியா என்று அழைக்கப்பட்டனர். ஆயிரக்கணக்கான இந்தியர்கள் பிரிட்டிஷ் கப்பல்களில் ஏற்றிச் செல்லப்பட்டபோது அவர்களின் மூட்டைகளில் பழைய துணிகள், வெல்லம் மற்றும் சுண்டல் ஆகியவற்றுடன் இருந்த மூன்றாவது முக்கியமான பொருள் ராமசரிதமானஸ் ஆகும். கோஸ்வாமி துளசிதாசால் இயற்றப்பட்ட ராமசரிதமானஸ் என்பது வெறும் நூல் அல்ல. அதன் வடிவில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் மதம், கலாச்சாரம் மற்றும் முன்னோர்கள் வழங்கிய பாரம்பரியத்தை தங்களுடன் கொண்டு சென்றனர். தாங்கள் செல்லும் தொலைதூர நாதியிலிருந்து ஒருபோதும் திரும்பி வர முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர். கிடோட்பி 1810 கொல்கத்தாவில் உள்ள ஒரு அச்சகம் ராமசரிதமானஸை அச்சிடத் தொடங்கியது. கொல்கத்தாவில் இருந்து கப்பல்களில் ஏறியவர்களில் பெரும்பாலோர் அதன் பிரதிகளையும் எடுத்துச் சென்றனர். கிர்மிட்டியா குடியிருப்புகளில் நள்ளிரவு வரை கீர்த்தனைகளும் ராமசரிதமானஸ் கூட்டுப்பாடலும் வழக்கமான நிகழ்வாக இருந்ததாக ஆங்கில அதிகாரிகளால் பதிவு செய்யப்பட்டுள்ளது.